ஸோ காய்ஸ், என்னோட அனாலிசிஸ் பேஸ்ட் ஆன் சிபிஆர் வச்சு ஃபர்ஸ்ட் ஏப்ரல் நிஃப்டி மார்க்கெட் எப்படி இருக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. சிபிஆர் வித்து வந்து பார்த்தீங்கன்னா 111 பாயிண்ட்ஸ் இருக்குது. சிபிஆர் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா 0.498% இருக்குது. இந்த மாதிரி சிபிஆர் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் வைடர் சிபிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ வைடர் சிபிஆர்னா மார்க்கெட்டு ரேஞ்ச் பவுண்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? ரேஞ்ச் பவுண்ட்னா என்னன்னா, மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கீழே வரும், கீழே போச்சு அப்படின்னா மேலே வரும். ஸோ டிசி பிவோட் பிசி இந்த மூணும் சேர்த்ததுக்கு பேர் தான் சிபிஆர். ஸோ R1லேருந்து R3 3 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன், S1லேருந்து S2 2 ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இதுதான் சிபிஆரோட டயக்ராம். ஸோ இந்த மாதிரி நாட்களில் மார்க்கெட் எப்படி பிஹேவ் பண்ணலாம், இந்த பாசிபிள் அவுட்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் மேலே போச்சு அப்படின்னா கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா மேலே வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். இந்த மாதிரி மார்க்கெட்டில் என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி நாட்களில் பிரேக் அவுட் ஆகிறது, ட்ராப் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இம்பார்ட்டண்டான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் இப்போதைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 23,000 to 23,050. இந்த இடம் வரைக்கும் போச்சு அப்படின்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி இமீடியட்டாக ஃபஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் எதுவாக இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,800 இந்த ஜோன் தான். அதே மாதிரி மேஜர் சப்போர்ட் ஜோன் ஓவராலாக பார்க்கும்போது 22,500 தான் மேஜர் சப்போர்ட் ஜோனாக இப்போதைக்கு ஆக்ட் ஆகும். ஸோ சேஃப்டி டிப் நான் என்ன எல்லாருக்கும் கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட் இன்னைக்கு ஒரு நல்ல கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மார்க்கெட் ஒரு ப்ராஃபிட் புக் பண்ணி கீழே வரும் பட்சத்தில் ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன் பையர்ஸ் வந்து டைம் டிகேனால ட்ராப் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆப்ஷன் செல்லிங் பண்ணுறவங்க ஃபேவராக இருக்கும் அவங்களுக்கான மார்க்கெட்டு. ஸோ சிபிஆர் பற்றி உங்களுக்கு கற்றுக்கணும், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு தோணுச்சு, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கோம்.